This conference will now be recorded. Just a minute. Yeah, ma'am. Yeah, because I wanted to, sir, this is the first time I'm making my Tamil presentation. That's what I wanted to talk entirely in Tamil for your brief biodata. இந்த தருணத்தில் முனைவர் அவர்கள் வந்திருக்கும் முனைவர் அவர்கள் திரு டாக்டர் மருது பாண்டியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் இளைநிலை ஆய்வில் நிறைஞர் பட்டமும் முனைவர் பட்டமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். PGDCA என்று ஒரு டிகிரியை தமிழ்நாட்டு அரசு தொழில் துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கிறார். பின்பு பிரெஞ்சு லாங்குவேஜில் சான்றிதழ் பெற்றிருக்கிறார். பின்பு 5 வருடம் உதவி பேராசிரியராக பணிபெற்று பின்பு TNPSC தேர்வு மூலம் அரசு அருங்காட்சியகத்தில் விலங்கு நகராக 2 வருடங்கள் சென்னையில் பணிபுரிந்துவிட்டு கடந்த 2016ஆம் ஆண்டு மாவட்ட காப்பாட்சியராக மதுரை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறார். பெரிய மேதாவியான முனைவர் அவர்களுக்கு நம்ம கல்லூரி சார்பாகவும் நமது நிறுவனம் சார்பாகவும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஃபேக்கல்டி சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று இந்த தினத்தன்று ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம பிரார்த்தனை ஆண்டவனிடம் சமர்ப்பித்து ஆரம்பிக்குமாறு தமிழ் கிட்டை ஹேண்ட் ஓவர் செய்யப்படுகிறேன். Thank you. I hand over the session to Tamil Chelvi of History Department. Tamil, are you in line? Hello, Tamil Chelvi? Ma'am, I'm in line, ma'am. Ma'am, கேக்குதா ma'am? Hello. கேக்குது. I'm handing over the session to you. Yeah, thank you, ma'am. Thank you, ma'am. Thank you for you. To you. Yes, ma'am. Yes, ma'am. Thank you for your pleasant welcome, ma'am. Now, I welcome our today's chief guest, Dr. Marudu Pandiyan, sir. Now, I hand over the session to the resource person. Welcome you, sir. Yes, ma'am. Sir, shall I share your screen, sir? Okay. Visible. Yeah, sir. அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்விற்கு என்னை அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் துறையினுடைய தலைவி மற்றும் துறையினுடைய ஏனைய பேராசிரியை பெருமக்களுக்கும் பிறதுறை பேராசிரியை பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது சவுத் இந்தியன் பிரான்சஸ் என்கின்ற தலைப்பில் கன்சர்வேஷன் மற்றும் அண்ட் பிரிசர்வேஷன் தென்னிந்திய படிமங்களின் பாதுகாப்பும் அவற்றை வேதியியல் பகுப்பாய்வும் செய்யும் முறைகளை பற்றி தான் நாம் இங்கு பார்க்கப்பட உள்ளது. மேடம் தமிழ்செல்வி மேடம். ஹலோ மேடம். ஹலோ மேடம். மேடம். சார் சொல்லுங்க சார். பவர் பாயிண்ட் நீங்க என்ன போடல போட்டு விட்டுருங்க. அந்த போட்டுடுறேன் சார். ஓகே. தமிழக வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய அளவில்
ஏற்படக்கூடிய மாற்றத்தில் படிமக்கலையினுடைய வளர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தளவில் ஏறத்தாழ மனிதன், அதாவது பழைய கால மக்கள் வாழ தொடங்கிய காலகட்டம் முதல் இன்று வரையிலும் தமிழர்கள் பல்வேறு கட்டிடக்கலைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டிடக்கலை, குறிப்பாக கட்டுமானங்களில் மிக பெரிய அளவிலான பங்களிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவற்றில் சிறப்பான ஒன்று குகை கோயில்கள், ஒற்றை கோயில்கள், ஒற்றை ரத கோயில்கள் மற்றும் கட்டுமான கோயில்கள், அவற்றில் இருந்து கோயில் வளர்ச்சிகள் என்று ஒவ்வொரு காலகட்டத்தில் மிக பெரியதொரு பங்களிப்பினை ஒவ்வொரு காலகட்டங்களில் நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய அமர்வில் நம்ம பார்க்கப்படக்கூடிய தலைப்பானது தென்னிந்திய படிமங்கள், அவற்றின் வேதியியல் பகுப்பும் பாதுகாப்பும் என்கின்ற தலைப்பில் பேசுறோம். இந்த கருத்தரங்கத்தை உங்களிடம் பேசுவதற்கு முன்பாக படிமங்களினுடைய தோற்றம் எவ்வாறெல்லாம் உலக நாடுகளிலும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் சிறப்பு பெற்று விளங்கியது என்பதை சற்று உற்று நோக்க வேண்டிய ஒன்று. உலகத்திலேயே முதல் முறையாக கிழக்காசிய பகுதிகளில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே படிமம் செய்யப்படக்கூடிய முறையினை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்தியாவை பொறுத்தளவில் ஆர்னால்டு ஜே டாயின்பி அவர்களின் கூற்றுப்படி 3 கட்டங்களையும் கடந்து செழுமையுற்று வாழ்ந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஒரு மிகச்சிறந்த நகரமாக விளங்கக்கூடிய மொஹஞ்சதாரோவில் 2500 பிசியில் நடனமாடக்கூடிய நிலையில் ஒரு பெண் படிம சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கான எவிடன்ஸ், அந்த படிமமானது இன்றைக்கு நேஷனல் மியூசியம் டெல்லியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த காலகட்டத்தில் இண்டஸ் வேலி நாகரிகம் முடிந்ததற்கு பிறகு கங்கை சமவெளி பகுதிகளில் வேதிக்கு நாகரிகம் என்கின்ற ஒரு நாகரிகம் தொடங்கி அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 1000 பிசியில் கங்கை மற்றும் யமுனா நதிக்கரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு படிமம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு படிமங்களுடைய வளர்ச்சி ஆங்காங்கே தென்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 7ஆம் நூற்றாண்டில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் செழித்தோங்கிய ஆதிச்சநல்லூர் எனும் இடத்தில் ஒரு நடனமாடக்கூடிய நிலையில் ஒரு பெண் சிற்பம் கிடைத்தது. அந்த பெண் சிற்பமானது நம் முன்னாடி காட்சியில் உள்ளதுதான். நின்ற நிலையில் கழுத்தில் ஆபரணங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். இச்சிற்பமானது இன்றைக்கு சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கூடம் 2 பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதே காலகட்டத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய அகழ்வாராய்ச்சி குழுவினர் ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் அகழாய்வு செய்கையில் அப்பகுதியில் ஒரு மிகச்சிறந்த மற்றொரு படிமம் ஒன்றை கண்டுபிடித்தார். அவற்றினுடைய காலம் 2000 பிசி. அப்படிமமானது விலங்கின், அதாவது டைகர் உருவத்தின் மீதாக செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சூது பவள மணிகளுடன் கூடிய ஒரு அலங்காரத்துடன் கிடைக்கப்பட்ட படிமமானது 2000 பிசியை சேர்ந்தது. அதற்கு அடுத்த காலகட்டம் என்று சொல்லப்படக்கூடியது சங்ககாலம். கிமு 3 இருந்து கிபி 3 வரையிலான காலகட்டத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் சங்க இலக்கிய காலகட்டம், சங்ககாலம் என்று வரையறுத்துள்ளார்கள். இக்காலகட்டத்தில் நமக்கு அப்படி இருக்கணுமா, இக்காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி துறையின் மூலமாக நமக்கு சான்றுகள் அதிகமாக கிடைக்கப்படவில்லை என்றாலும் இலக்கிய சான்றுகளின் மூலமாக பாண்டிய மன்னன் சேர மன்னனை தோற்கடித்து
ஏறத்தாழ 10 ஐம்பொன் சிலைகளை கைப்பற்றி வந்தான் என்கின்ற குறிப்பானது சங்க இலக்கிய பாடல்களில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அது எங்கே இருக்கிறது என்பது அகழ்வாராய்ச்சியில் எதுவும் தெரியவில்லை. கிபி 3 கிபி 6 வரையிலான காலகட்டம் ஏறத்தாழ நமக்கு இருண்ட காலகட்டம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். தமிழ் அறிஞர்கள் அதனை நீதிநெறி காலம் என்று அழைப்பார்கள். இந்த 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல்லவர்கள் களப்பிரர்களை தோற்கடித்து தொண்டை மண்டலத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தினையும், பாண்டிய நாட்டில் கடுங்கோன் தலைமையில் களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டிய வம்சாவளியையும் ஆரம்பித்தார்கள். ஏறத்தாழ 7000 BC முதல் இன்று வரையிலும் நமக்கு தொடர்ச்சியாக படிமங்கள் கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஆனால் இடைப்பட்ட 3 நூற்றாண்டுகள் ஏறத்தாழ கிபி 3 கிபி 6 வரையிலான காலகட்டத்தில் 3 நூற்றாண்டுகள் தமிழகத்தில் கலை, கட்டிடக்கலை மற்றும் இந்த படிமக்கலை போன்றவற்றில் மிகப்பெரிய ஒரு கேப், அதாவது மிகப்பெரிய இடைவெளி விட்டுவிட்டது. காலகட்டத்தில் நமக்கு சான்றுகள் அதிகமாக கிடைக்கப்படவில்லை. பல்லவருடைய காலகட்டத்தில் 8ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக ஒக்கூர் என்ற காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள ஒக்கூர் என்ற இடத்தில் மிக பழமையான ஒரு ஐம்பொன் நடராஜர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அது பல்லவர் காலகட்டத்தை சேர்ந்தது. ஆக கிபி 3க்கு பிறகு கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் அடுத்ததாக படிமக்கலையினுடைய வளர்ச்சி, படிமக்கலையினுடைய தோற்றம் தமிழகத்தில் குறிப்பாக பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் மதுரைக்கு அருகில் உள்ள பொறுப்பு மேட்டுப்பட்டி என்ற இடத்தில் கால் மாறி நடனமாடிய நடராஜர் சிற்பம் கிடைத்தது. ஆக ஏறத்தாழ 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகாக 5 நூற்றாண்டுகளுக்கு பிறகாக 8ஆம் நூற்றாண்டு முதல் தமிழகத்தில் மெதுவாக பல்லவர்களுடைய காலம், பாண்டியருடைய காலகட்டத்தில் படிமக்கலை தோற்றம் பெற ஆரம்பித்தது. பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாற்றியவர்கள் சோழர்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் தான். சோழர்கள். இந்த சோழருடைய காலகட்டத்தில் ஐம்பொன்னுடைய பொற்காலம் என்று அழைப்பார்கள். காரணம் மருத நிலம், நிலத்தினுடைய அமைப்பு. குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமெனில் மருத நிலத்தில் விவசாயம் செழிப்பாகவும் மக்கள் செல்வாக்குடன் வாழ்ந்த காரணத்தினால் அப்பகுதிகளில் நிறைய கோயில்கள் கட்டப்பட்டன. பேரரசு உருவாக்கம் நடைபெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் வாணிகம் செழித்து ஓங்கியது. இது போன்ற காரணங்களினால் மக்களிடையே பணப்புழக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மக்கள் தங்களுடைய உபரி வருமானங்களை கோயில்கள் மீது செலுத்தி தங்களுடைய பங்களிப்பினை செலுத்துகிறார்கள். ஆகையினால் தான் இன்றைக்கு காவேரியினுடைய 2 கரை பகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள் கட்டுவதற்கு காரணம் அங்கு செல்வ செழிப்புடன் கூடிய மருத நிலம் அமைந்ததே முக்கிய காரணம். தமிழகத்தினுடைய நிலவியல் கூறுகளை சரியாக பிரித்தால் சோழமண்டல பகுதியில், அதாவது குறிப்பாக காவேரி கரை மற்றும் தாமிரபரணி கரை, வைகையினுடைய பகுதி, சில பகுதிகளில் மட்டும் அதிகமான ஐம்பொன் சிலைகள் கிடைக்கும். கொங்கு மண்டல பகுதிகளில் ஏராளமான பரியல்கள் கிடைக்கும். அது முல்லை நிலம். முல்லை நிலத்தில் மேய்ச்சல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதி. அப்பகுதி மக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெருங்கற்கால மனிதர்களுடைய எச்சங்கள் தான் அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் மருத நிலப்பகுதியில் அதிகப்படியான ஐம்பொன் சிலைகள் கிடைக்கிறது. அதற்கு மிகவும் முக்கிய காரணமாக அமைந்தவர்கள் சோழர்கள். அவருடைய காலகட்டத்தை பொற்காலம், படிமங்களினுடைய பொற்காலம் அல்லது ஐம்பொன் சிலைகளினுடைய பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கர்நாடக பகுதியில் தன்னுடைய ஆட்சியை ஏற்படுத்தி தமிழகத்திற்குள் விஸ்தரிக்கும் பொழுது விஜயநகர நாயக்கர்கள் தங்களுடைய ஆட்சி பரப்பினை பல்வேறு பகுதிகளில் விரிவாக்கம் செய்து அதன் மூலமாக அவர்கள் கலை, கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாற்றினார்கள். இவர்களுடைய காலகட்டத்தில் விஜயநகர பேரரசர்கள் ஹோய்சாலா வம்சாவளியிலும் சாளுக்கிய வம்சாவளியிலும் மற்றும் பழங்குடியின மரபுனை ஒத்து வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுடைய காலகட்டத்தில் வெளிவந்த கலைகளும் கட்டிடக்கலைகளும் மிக பெரிய அளவில் ஆர்னமெண்டேஷனுடன் வளர்ச்சி பெற்றது. பல்லவருடைய காலகட்டத்தில் மிக குறைவான ஜுவல்ஸ் கொண்ட, அதாவது மிக குறைவான
ஆடை ஆபரணங்கள் கொண்ட ஐம்பொன் சிலைகளானது இந்த சோழருடைய காலகட்டத்தில் சற்று வளர்ச்சி பெற்று நாயக்கருடைய காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் அபரிமிதமான வளர்ச்சி பெற்று வருகிறது. இக்காலகட்டத்தில் நாயக்கருடைய காலகட்டத்தில் ஐம்பொன் சிலைகளில் மிக பெரிய அளவில் மாற்றங்களும் நிறைய நகைகளும் நெத்தியில் திலகம் பட்டை போன்றவற்றை வடிப்பதுமான பல்வேறு அம்சங்களை விஜயநகர நாயக்கருடைய கலைப்படைப்புகளில் அவர்கள் காண்பிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகாக தமிழகத்தில் ஐம்பொன் சிலையினுடைய பயன்பாடானது மிகவும் குறைந்து கொண்டு வர தொடங்கிவிட்டது. ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் இப்படிமக்களை முற்றிலுமாக மறைந்து அவர்கள் பீஸ் மோல்டு டைப் என்கின்ற அமைப்பில் சிற்பங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஸ்லைடு இருக்கட்டும். 1878ஆம் ஆண்டு புதைபொருள் சட்டத்தின்படி தமிழகத்தினுடைய மையப்பகுதியில், அதாவது தமிழகத்தினுடைய நிலத்திற்கு கீழாக எந்த பொருள் கிடைத்தாலும் சட்டத்தின்படி அரசுக்கு சொந்தம் என்கின்ற முறையில் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, கடலூர் போன்ற பகுதிகளில் மிக பெரிய அளவில் ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், இன்றைக்கும் இந்த மாதிரியான சிற்பங்கள் செய்யக்கூடிய மரபானது இங்கு சுவாமிமலை பகுதியில், தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள சுவாமிமலை என்கின்ற இடத்தில் இது செய்யப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் ஐம்பொன் சிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த படிமக்கலையானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு வளர்ச்சி பெற்று வந்தது. சொல்லுங்க மேடம். Sorry for the interruption, sir. Now, most of the attendees come from the North India. Some of the attendees, so they are asked to talk in bilingual, sir. Konja bilingual la pestingna it will be better, sir. Okay, ma'am. Okay. Thank you, sir. Thank you, sir. Actually, bronze is a composition of 5 metal, like that copper, tin, lead, zinc, and iron. Sometimes the composition of metals is different. So, for example, in basically, பொதுவாக copper, tin, lead, silver, and gold is a basic component of making of bronze. But the South Indian bronze invariably consists of copper, tin, lead, zinc, and iron. Occasionally, gold also used. For example, Nagapattinam Buddhist bronzes is one of the best example for the composition of gold metal. That is more than 3.5 feet height. 3 அடி உயரத்தை கொண்ட ஒரு புத்தர் சிலை நாகப்பட்டினத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டது. But it's only one bronze images were taken from the earth in Nagapattinam district. ஒரு bronze செய்வதற்கு, for making of bronze, basically 3 elements is enough: copper, tin, and lead. இந்த 3 elementuமே போதுமானது. But why the remaining 2 elements were used? ஏன்னு கேட்டீங்கன்னா, the God presented in all the circumstances. God is always present in all the elements. So கடவுள் அனைத்து இதுலயும் பஞ்சலோகத்திலையும் நிறைந்து இருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் extra two more elements were used to the bronze making. ஆனா basically copper, tin, lead. So your voice is not audible, sir. Hello, sir. Hello, sir. Maruthupandian, sir. So Maruthupandian, sir, your voice is not audible, sir.
The attendees, please bear the technical errors. The attendees are requested to stay in line. You will come and join. Thank you. Sorry, ma'am. Sorry. No problem, sir. You may continue. Okay. And occasionally, the bronze images has been covered on arsenic, antimony, bismuth are also detected in some of the few metals, few bronze images in Tamil Nadu as well as in Amaravati regions. Next group. Yeah, basically the methods of bronze making is two types. One is solid castings as well as the hollow castings. The solid casting bronzes mostly used by the Tamils only. The hollow castings of bronze making use of only the northern Indian technology. For example, say தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் கிடைக்கப்படக்கூடிய எல்லா பிரான்சஸ்மே சாலிட் காஸ்டிங்ஸ் only on the method of fire per tube, meaning of last wax process என்கின்ற முறையில் உற்பத்தி செய்யப்படக்கூடியது அல்லது செய்த ஒரு பிரான்ஸ். ஆனா ஹாலோ காஸ்டிங்ஸ் என்பது இட்ஸ் a vacuum of inner side. The most of the bronze is hollow castings making bronze is only weightless. weight இல்லாமல் அது பாத்தீங்கன்னா inner portion is totally vacuum. That is mostly used on northern Indian type like that the Nalanda as well as the Ganges regions as well as the other northern Indian regions also. Next one. Yeah, this is the one of the tree that is called Kungulium tree. The Kungulium tree giving some types of the பிசின் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிசின்ல இருந்து இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பால் போன்ற கலவையும் as well as பீ வாக்ஸ் தேனீக்களினுடைய வாக்ஸ்லையும் இந்த மாதிரியான பிரான்ஸை செய்யக்கூடிய முறை நம் தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்தது என்பது மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன். இந்த பீ வாக்ஸ் என்பது பாத்தீங்கன்னா நமக்கு தேன் கூட்டுகளில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய வாக்ஸும் பிளஸ் குங்கிலியம் என்கின்ற மரத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய பாலையும் சேர்த்து அதன் மூலமாக ஒரு மோல்டை உருவாக்குகிறார். That is called beeswax mold. Here you can see that nearly 5 types of the casting type. One is solid castings, total full the inner portion also very high level of density. அதனுடைய அடர்த்தியும் வெயிட்டும் நம்ம அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாலோ காஸ்டிங்ஸ். இந்த மாதிரியான டைப் இன்னர் போர்ஷன்ல இஸ் ஹாலோ மெட்டீரியல் பட் ஆன் சர்ஃபேஸ் mostly covered on the metal items of composition of copper, tin and other items. The next one is piece mold type introduced by the Britishers. Piece mold type means on each and every part made in separately. ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக செஞ்சு and finally the each ஒவ்வொரு பார்ட்ஸையும் they join together. That is called piece mold castings. Next one is coin casting. During the period of Chola dynasties, they were printed a different type of the coins in and around the region of Cholas. That time who introduced this type of the coin castings method in Tamil Nadu. The last one is the metal type of the castings. This is making only for lamp and other pujas materials as well as the and other related the paraphernalia. Next one. Yeah, this is the
solid castings. The solid castings, as a French name is of Sire Pertu, the last wax method. The next one is the first, the image is fashioned out of wax. அதாவது மெழுகில் முதலில் வந்து பொம்மையை செய்து கொள்ளப்பட வேண்டும். After that, we collect some of the soil, some of the clay from the like that புத்துமண் சொல்லுவாங்க. This type of the clay mostly dominated, mostly covered in the Gange Kaveri region. அந்த புத்துமண்ணை எடுத்து clay செஞ்சு அந்த clay வந்து wax மீது அப்ளை பண்ணுவாங்க. First வந்து making of wax image, then again we applied it to the puttuman, and the mold was used to buried and the molten alloy was used to pour. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு உருவத்தை செய்கிறோம் waxல, அந்த waxின் மீது பாத்தீங்கன்னா புத்துமண்ணை அப்ளை பண்ணி கீழே ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை அப்படியே பூமிக்குள்ள வச்சு மறுபடியும் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம இந்த காப்பர் மெட்டல்ஸ் ஆர் காப்பர் அலாய அப்படியே வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக சாரி இப்ப வந்து கீழே வச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அதை ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலி தி வேக்ஸ் மெல்டட் ஃப்ரம் த இன்னர் போர்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கம் அவுட் ஃப்ரம் த மோல்டு. அதுல இருந்து வேக்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பித்த உடனே நமக்கு எம்டி மோல்டு கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. நெக்ஸ்ட் மேம். ஹலோ மேம். எஸ், தட் இஸ் த லாஸ்ட் வாக்ஸ் ப்ராசஸ். அதான் மேல 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 போட்டு மேடம். That is the last wax process. The Nataraja image taken from the materials of mold. பாருங்க, the first one is mold type. அந்த மோல்டுல என்ன பண்ணிருக்காங்க, ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் வழியே தான் வந்துட்டு மெட்டல் ஊத்திருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த மெட்டலை அந்த மோல்டு வந்து ஓபன் பண்ணதற்கு பிறகாக இருக்கப்படக்கூடிய இம்பிரிண்ட்ஸ், அது ஃபுட் பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட நடராஜர் சிற்பம் மூன்றாவதாக இருக்கப்படக்கூடியது. நெக்ஸ்ட். That is the making of how the bronzes were making by the peoples and what are the different varieties or different way of works. The first one is ஒடோலை என்பவர் வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து டிசைனிங் எவ்வாறுலாம் செய்யறது என்பதை பத்தி ரெடி பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்கிங் மோல்டு, ஒரு வேக்ஸ் இமேஜ் செஞ்சு அது மீது பாத்தீங்கன்னா அந்த புத்து மண்ணை ஃபுல்லா அப்ளை பண்ணி ஒரு மோல்டு செய்யறாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங் அந்த ஃபேசிங் லிம்ப்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா பினிஷிங் ஒர்க் பாக்குறாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃபியூல் ஃபார் ஹீட்டிங் க்ரூசிபிள், அது என்ன மாதிரியான மெட்டீரியல் வச்சு அதை வந்து எரிக்கலாம் என்பதை பத்தின தே assimilated here only. Next. That is a solid castings or Sire Pertu or last wax process. You can see the first one is in the metal heated and also the metals poured into the soil. அது ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கீழே இமேஜஸ்ல டவுன் போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் இமேஜஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த இமேஜஸ் வந்துட்டு நம்ம கரு பண்றாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினிஷிங் டச்சஸ் பாக்குறாரு. Who touching on the finishing work, அவர் தான் வந்துட்டு இறுதியாக பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மோல்டுல கிடைக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அன்பினிஷ்டு bronze images taken. After that, the head of the Stabadi who curved or finishing or otherwise some touchings also made out from the images to the images. Next. The condition of bronzes when received. ஒரு bronze வந்து the either government of Tamil Nadu or otherwise as well as the government of India, எப்படி கிடைக்குன்னா this type of the materials has been taken from the earth. Most of the bronze having some dust and some chlorides, some iron carbonate and with some of the broken materials, இப்படி வந்து உடைந்த நிலையிலோ அல்லது பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக சேர்ந்த ஒரு டஸ்டட் பார்ட்டிகல்ஸ் ஆவோ அல்லது டேமேஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆவோ தான் நமக்கு இமேஜஸ் கிடைக்குது. இந்த லாஸ்ட் இந்த third images mentioned is called bronze cancer. That is called bronze cancer. This is a composition of copper
chloride with the intrusion to the hydrochloric acid. Next one. Yeah, this is the 4 type of the bronze patina as well as the disease. The first one is Edel patina. That is one of the most beautiful images of Edel patina. Next one is brown patina. These 2 bronzes were இந்த 2 ஐமுன் சிலைகளும் தங்களை பாதுகாத்து கொண்டு விட்டது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதாவது 1311 1311 AD Malikapur invasion held in Tamil Nadu. During that time the peoples நிறைய, அதாவது படையெடுப்பின் பொழுது மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட பொழுது இந்த மாதிரியான சிலைகளை அனைத்தும் நீர்நிலைகளிலோ அடுத்து பாத்தீங்கன்னா வேற எதிலேயோ போட்டு நிலங்களில் போட்டு புதைத்து விட்டனர். அவ்வாறு புதைத்ததற்கு பிறகு இந்த பிரான்ஸ் ஆனது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையிலும் as well as the atmospheres as well as the chemical reaction held between the atmosphere as well as the bronze images as well as பூமிக்கு உள்ளாகவே வேதிவினையாக்கம் பெற்று ஒவ்வொரு பிரான்ஸும் தனக்குள்ள சில வேதிவினை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டது. அந்த வகையில முதல் 2 ஐமுன் சிலைகளும் நிலத்துக்குள்ளாக தங்களை தாங்களே அந்த வேதியியல் வினைக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவமைத்துக் கொண்ட காரணத்தினால் இந்த கிரீன் கலர் பேட்டினா அண்ட் பிரவுன் கலர் பேட்டினாஸ் வேர் ஃபார்ம். அந்த தேர்ட் ஒன் இஸ் மாலிகன் பேட்டினா அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வீப்பிங். இது 2 என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிலவியல் மாற்றத்திலேயோ அல்லது நிலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய வேதிவினை மாற்றத்தை தனக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்துக் கொள்ளாத காரணத்தினால் அந்த ஐமுன் சிலைகளானது டெட்டியூரேட்டட் ஆயிடுச்சு ஆர் டேமேஜ்டு ஆர் அதர்வைஸ் கால்டு பிரான்ஸ் கேன்சர் ஆஸ் வெல் அஸ் தி வீப்பிங். இந்த மாலிகன் பேட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய என்டையர் இமேஜஸ் டோட்டலி டெட்டியூரேட்டட், they affected by the either atmosphere as well as the chemical reaction. Next one. Yeah, this is the Edel or noble patina. Once the patina layer was formed on the surface of the image, that will give their beautifications. Most of the foreigners who likes why the bronze having the green patina. இதை நம்ம இயற்கையா செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரீன் லேயர்ஸ் வராது. இத பூமிக்குள்ள போட்டு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 400-500 ஆண்டுகளுமாக பூமிக்குள்ளாக இருந்து தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்ட காரணத்தினால என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து கெமிக்கல் வேதியியல் ரியாக்ஷன் ஆகி காப்பர் வந்து என்ன செய்யணும், காப்பர் கார்போனேட்டாக மாறி முழுவதுமாக ஒரு கிரீன் லேயரை படைத்துக் கொண்டது. அதற்காகதான் அதற்கு ஈடல் பேட்டினான்னு சொல்லுவாங்க. ஆனா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐமோன் சிலைக்கு இந்த மாதிரியான கிரீன் லேயரோ அந்த கிரீன் சர்ஃபேஸ் வந்து யாருக்குமே வந்திருக்காது, எந்த இமேஜஸ்க்கும் இருக்காது. இந்த காப்பர் கார்போனேட் காம்போசிஷனை பார்த்துதான் the foreigners mostly likes and who have traveled to Tamil Nadu as well as and other places of South India itself. இதை பார்ப்பதற்காகத்தான் பெரும்பான்மையான வெளிநாட்டு பயணிகள் தமிழ்நாட்டிற்குள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட், ஒன்ஸ் தி இமேஜ்ல இந்த மாதிரி கிரீன் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டது. நீங்க மேலும் it will be furtherly 1000 years நீங்க வந்து இன்னமும் நிலத்துல போட்டு வச்சா கூட it will be அது வந்து சேஃபாவே இருக்கும், அதுல எந்த டேமேஜும் வராது. பிகாஸ் காப்பர் சேஞ்ச் டு த காப்பர் கார்பனேட் with the intrusions of வேதி வினை ஆற்றம். Next, that is called the brown patina. When the image was in either land or as well as in surface, during that period the image has been exposed the axisn. In case the image exposed the axisn, it will be automatically comes to the bronze, the brown color patina. அது அந்த பிரான்ஸ் அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலானது வெளியில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரியான ஃபார்மேஷன் கொண்ட ஒரு பியூட்டிபிகேஷனுடன் கூடிய பிரவுன் பேட்டினா வெளிவர தொடங்கிவிடும். இதுவும் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்ட ஒரு
ஒரு வகையான இமேஜஸ். நமக்கு basically in Tamil Nadu the number of bronzes taken from the earth, mostly these type of the bronze as well as the Idal patina type of the bronze. பச்சை நிறத்துடன் கூடிய ஐமுன் சிலையோ அல்லது பிரவுன் கலருடன் கூடிய ஐமுன் சிலையாகத்தான் நமக்கு தமிழகத்துல பெரும்பான்மையாக கிடைக்கிறது. இந்த இமேஜஸ் பாத்தீங்கன்னா டேக்கன் ஃப்ரம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரா டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட், that is a Maligan patina. Copper plus hydrochloric acid in earth and equal to copper chloride. காரணம் என்ன, all the bronze images mostly having copper is a high position. 75% of copper were used this all the bronzes. இந்த காப்பர் ஆனது என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, நிலவுக்கு அதாவது பூமிக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த காப்பர் ஆனது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டுடன் வேதிவினையாற்றம் பெறும் பொழுது it will be converted to hydrochloric acid. Sorry, copper chloride. The copper plus hydrochloric acid is equal to hydrochloric acid, sorry, copper chloride. Automatically the images having some problem and the images having some disease and some images having the totally deteriorated, that is called the Maligan patina. Next one, that is weeping of bronze. Weeping means a small dot in the entire bronzes. That is that's main reason for cuprous chloride, the formation of cuprous chloride. இந்த cuprous chloride எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்குள்ளாக ஐமோன்ஸ்ல இருக்கும் பொழுது அந்த பூமியினுடைய வெப்பநிலையில் மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் மாய்ச்சர் பிளஸ் காப்பர் இணைந்து இறுதியாக என்னன்னு கேட்டாங்க, cuprous chloride என்கின்ற ஒரு வேதி வினை மாற்றத்தை ஏற்படுத்தி these type of the weeping, the dotted weepings were intruded to the bronze items, that is called weeping of bronze and bronze diseases. Next, yeah, molten type la பாத்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரான்ஸ் இமேஜஸ் வந்து முதல் வேக்ஸ்ல செய்யறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த வேக்ஸ் மீது வந்து புத்துமண், அப்புறம் புத்துமண்ணுக்கு மேலாக அதை ஹீட் பண்ணிட்டு வேக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு ரிமூவ் பண்ணதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காப்பர் அலாய் அந்த அதர் மெட்டீரியல்ஸ் வர உள்ளுக்க ஊத்தி அதை வந்து குளிர்ந்த நிலையில் எடுத்து பிறகு வந்து அதை வந்து நமக்கு ஒரு அன்பினிஷ்டு இமேஜஸ் ஆக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் during these days, nowadays in the Ganga, in Kaveri regions, the mold used and the mold prepared, mold உற்பத்தி செஞ்சுட்டு அதை என்ன பண்றாங்கன்னா they try shadow, அதாவது நிழல் காய்ச்சல காய வைத்து பிறகு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ்ல அதை ஹீட் பண்ணி மோல்டை தயாரிக்கிறார்கள். அவ்வாறு தயாரித்ததற்கு பிறகு கிளே அண்ட் சாரி காப்பர் அலாய்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சிற்பங்கள் செய்யக்கூடிய மரபு இன்றைக்கு நிலையில இருக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நெக்ஸ்ட், ஆக்சுவலி இந்த காப்பர் அலாய மோல்டுல ஊத்துனதற்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, தே ஹாவ் சம் டைம் டேக்கன் சம் டைம்ஸ் அதை என்ன பண்றாங்க, பூமியில போட்டு புதைத்து வைத்து விடுகிறார்கள். அவ்வாறு புதைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் அதற்கு அந்த குளிர்தன்மை, அதாவது ஹீட்டாக ஊற்றப்பட்ட காப்பர் அலாயானது உள்ளுக்கு போய் செட் ஆகி அது வந்து ஒரு குளிர்ந்த நிலைக்கு வரும் பொழுது அது மீண்டும் அதனை எடுத்து அந்த மோல்டை ஓபன் பண்ணி விட்டு ஒரு அன்பினிஷ்டு ஒரு இமேஜஸ நமக்கு கிடைக்கிறது. அப்படி அன்பினிஷ்டு இமேஜஸ் நமக்கு கிடைத்தவுடன் அதனை மீண்டும் ஸ்தபதி என்ன பண்ண, நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாலோ காஸ்டிங்ஸ், லைட் அண்ட் வெயிட். இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் லைக் அமராவதி and Gupta region as well as the Gangetic regions as well as in the other Chalukyans and Rashtrakuta peoples who used this type of the hollow castings. இது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து இன்னர் போர்ஷன் வந்து வேக்குமா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மோல்ட செஞ்சு
அந்த மோல்டுல த்ரெட் லைக்க வந்து அது சுத்தி அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளே வந்து எடுத்துருவாங்க. எடுத்ததற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேக்யூமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மோல்டு, அந்த மோல்டுல இருந்துதான் the hollow castings type of bronze images are made out. Next one. Next photo. Okay. This is another one is runner is must for the image making technology because ஒரு மோல்டு செஞ்சதுக்கு உடனே நம்ம காப்பர் அலாயை ஊத்துன உடனே என்ன கேட்டீங்கன்னா இந்த மோல்டு as melted அது வந்து மெல்ட் ஆக தொடங்கும் அல்லது ஷேக் ஆக ஆரம்பிக்கும். ஷேக் ஆக ஆரம்பிக்கின்ற காரணத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா they have connected some runners from neck, அதாவது கழுத்துல இருந்து ஹேண்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஹேண்ட் கழுத்துட்டு ஹேண்ட் அது பின்னாடி அந்த இமேஜஸ் காமிக்கிறேன். இது ஏன் கேட்டீங்கன்னா நீங்க அந்த ஹை டெம்பரேச்சர் ஆஃப் காப்பர் அலாய் and poured to the mold, immediately the mold is shaken. That's why they were giving some of the runners in between the gap of neck to arm. கழுத்துல இருந்து கைக்கு ஒரு ரன்னர் கொடுப்பாங்க, இரண்டு கால்களுக்கு இடையிலாக ரன்னர் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டு கால்களும் அசையாமல் இருக்கப்பட வேண்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கைகளும் அசையாமல் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரன்னரை கொடுத்து இணைச்சிடுறாங்க இந்த மோல்டு செய்யும் பொழுது. மேலும் இந்த ரன்னர்ஸ் மோஸ்ட்லி ஹோல் டைப், ஓட்டப்பட்ட ஓட்டை, ஒரு சிறு ஓட்டையுடன் துளையுடன் இருக்கும். நீங்க அலாய் ஊத்துன உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அலாய்ஸ் as transferred or traveled to hand as well as the small holes wise to the neck. கை வழியாகவோ ஏதோ கால் வழியாகவோ அந்த ஹோல்ஸ் வழியா போய் இணைச்சு அந்த இரண்டு கால்களையும் கைகளையும் பிரிக்க விடாமல் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸாக அவங்க இந்த ரன்னர் போட்டு செய்யப்படக்கூடிய முறையினை எய்தர் சோலாஸ் as well as the Pandyas they were well known in the technology of making of bronze. Next one. Okay, and finally finishing and sizzling, filling, polishing, etc. also done by this Steve Tabadi. And next one, after the 18th century, the British peoples who introduced the piece mold type of molding type. Example for 10 feet height la tubelane உடைய 18th century பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு ஸ்டாச்சுஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. Mostly the British peoples who used piece mold type of casting materials. In Tamil Nadu, Neil statue as well as in the other Monroe statue, Napier statue, as well as in the other William Penning statue, all the statues were made out by only in the piece mold type. Next one. Madam, next. Yeah, this is the conservation of chemistry of metallic object. How the metallic objects were conserved. You can see that some of the infected bronze items were in front of the images. Next. You can see totally conservation two types. One is the removal of corrosion products and the next one is arresting further corrosion. Removal of corrosion products is is having some more types. The arresting further corrosions means after the conservation, வேதியியல் பாதுகாப்பு முறை செய்ததற்கு பிறகு further வந்து corrosion form ஆகாம இருப்பதற்கு நாம என்ன செய்யப்பட வேண்டும். So two types of the conservation types has been used in the metals. Next one. The removal of corrosion products, one is physical, chemical, electrochemical or electrolytic methods, and fourth one is the composition of one or more of the above methods. ரெண்டே சேர்த்தோ சில இடங்கள்ல பண்ணக்கூடிய முறைகளும் உண்டு. நெக்ஸ்ட் பிசிக்கல் டைப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பிசிக்கல் டைப்ல போட்டு நெக்ஸ்ட் ஒன் பிசிக்கல் டைப்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா தி கரோஷன் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அமராவதி ரீஜன் ஆஸ் வெல் கர்நாடக பகுதியில கிடைக்கப்படக்கூடிய எல்லா பிரான்சஸுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி கரோடோட ஐட்டம்ஸ். கரோடோட்னா
அந்த கெமிக்கல் ரியாக்டரோட அல்லது சாண்ட் அதாவது அயன் கண்டென்ட் அதிகமாக செட்டில்டு ஆன் த பிரான்ஸ் இமேஜஸ். அப்ப என்னங்க பிரான்ஸ் இமேஜ் மீது வந்து எக்ஸ்ட்ரா வந்து அயன் கண்டென்ட்டுடன் கூடிய குளோரைட்ஸ், கால்காரியஸ் மெட்டீரியல்ஸ், அயன் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே டெபாசிட் ஆன உடனே அந்த டெபாசிட் ஆனது பிரான்ஸ் இமேஜஸை டோட்டலா கவர் பண்ணிடும். And also these corroded portions giving some diseases itself. ஒரு சில நோய்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான கரோஷன் ப்ராடக்ட்ஸோட தான் நமக்கு ஐமோன் சிலைகள் கிடைக்குது. அப்ப அதை ரிமூவ் பண்ணுவதற்கு என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, பின், ஸ்கால்பல், சிசில், ஹேமர், மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட் வைப்ரோ டூல், இந்த மாதிரியான டூல்களை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த கரோடோட ஆப்ஜெக்ட்ஸ், கரோடோட இன்ஃபெக்டட் ஏரியாவை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்ட்ராசோனிக் ரிமூவ் சிலிசியஸ் மெட்டீரியல். இந்த சிலிக்கா ஆப்ஜெக்ட்ஸ், சிலிக்கா கண்டென்ட் சம்டைம்ஸ் அப்சர்வ்டு பை தி பிரான்ஸ் இமேஜ். அந்த நேரத்துல என்ன பண்றோம், அல்ட்ராசோனிக்கை வச்சு அந்த சிலிசியஸ் மேட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏர் பிரசிவ் லேசர் பீம் கேன் பி யூஸ்டு ஃபார் தி பிளைன் சர்ஃபேஸ். மேற்பரப்புகளில் நம்ம சில பகுதிகளை சுத்தம் செய்வதற்கோ பாதுகாப்பதற்கோ இந்த மாதிரியான மெத்தடை நம்ம பிசிக்கல் மெத்தடாக இதனை பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் மேம், this is basically taken from the earth. ஒரு ஐமண்ட் சிலைய நம்ம எப்படி வந்து பூமியில இருந்து கிடைக்குதுன்றதுக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தி ஃபர்ஸ்ட் இமேஜஸ் மோஸ்ட்லி அயன் ஆப்ஜெக்ட் வந்து அயன் கண்டென்ட் வந்து மேல டெபாசிட் ஆயிடுச்சு. அயன் பிளஸ் சாயில் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆயிடுச்சு. ஆனா அதே நேரத்துல அதை சல்ல நீங்க விட்டு பாத்தீங்கன்னா தெரியும், என்டையர் கிரீன் லேயர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்ப நம்ம இந்த லக்ஷ்மி கால் பண்ணி சொன்னா இல்ல ஜாயின் பண்ண இங்கிலீஷ் இது இந்த அயன் கண்டென்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ணும்போது என்டையர் நோபல் பேட்டினா ஆர் ஈடல் பேட்டின்ஸா நமக்கு வந்து எக்ஸ்போஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் இமேஜஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, broken நடராஜா taken from கம்பையநத்தம் in Tanjore district of திருவிடைமருதூர் regions. ஓகே, இந்த சாரி மன்னிக்கவும், பாபநாசம் தாலுக்குல கிடைச்சது கம்பையநத்தம். இந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட அயன் ஆப்ஜெக்ட் உடன் கூடிய ஈடல் பெட்டின அமைப்புல உள்ள நடராஜர் சிற்பம் இப்படித்தான் நமக்கு வந்து பூமியில இருந்து கிடைக்கிறது. எல்லா பிரான்சஸும் இப்படிதான் கிடைக்குது. ஆஃப்டர் த கன்சர்வேஷன் தி பியூட்டிஃபிகேஷன்ஸ் வில் டேக்கன் அவுட் ஃப்ரம் த இமேஜ். அதுக்கப்புறம் தான் கன்சர்வேஷன் பண்ணதுக்கு பிறகு இந்த இமேஜஸ், ஒரிஜினல் இமேஜஸ் நமக்கு வெளியில தென்படும். நெக்ஸ்ட் மேம், திஸ் இஸ் த ட்ரைனிங் பண்றாங்க. அதாவது பிசிக்கல் மெத்தட்ல அந்த கால்காரியஸ் மெட்டீரியல்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், சிலிகேட்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது என்பதை பாத்தீங்கன்னா அந்த ஸ்கால்பல், பிரஷ் இதுகளை வச்சு நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணக்கூடிய டைப்ஸ். இது பேசிக்கலாக ஆன் எவ்ரி இயர் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேவிங் ஸ்பெஷல் ட்ரைனிங் in government museum on every year, I think July or May or July. Next month. Next ma'am, that is a chemical method. The chemical method to remove the deleterious materials. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய சில இன்ஃபெக்டட வந்து நம்ம வந்து அந்த மெத்தட அந்த கெமிக்கல் முறையை பயன்படுத்தி நாம வந்து இமேஜஸ்ல இருக்கக்கூடிய டஸ்டோ அல்ல பார்ட்டிகல்ஸோ நம்ம ரிமூவ் எடுக்கிறோம். அதுல மேக்சிமம் நம்ம பயன்படுத்தப்படக்கூடிய கெமிக்கல்ஸ் மேக்சிமம் யூஸ் டு வெரி டைலூட் சொல்யூஷன். அதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்னங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்டட் வித் த பிரான்ஸ் இமேஜஸ் அதோட ரியாக்ட் ஆகி அதனுடைய ஒரிஜினாலிட்டி ஆர் பியூட்டிஃபிகேஷன் டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஈஸிலி டைலூட் சொல்யூஷன், கெமிக்கல் டைலூட் சொல்யூஷன் as well as mild கெமிக்கல் வந்து நாம வந்து இந்த பிரான்ஸ் இமேஜஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக பயன்படுத்தலாம். இன் கேஸ் குளோரைடு ஆர் பிரசன்ட் இன் பிரான்ஸ் இமேஜ் we can use only sodium carbonate as a composition of sodium carbonate and bicarbonate. It will be used to remove the corrosion product of chlorides in bronze. Next one.
That is buried bronze. Buried bronze maximum having white deposit of calcareous materials. So we can use the calcium carbonate and magnesium carbonate. The calcareous materials is a composition of calcium carbonate and magnesium carbonate. இந்த மாதிரியான ஐமோன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சோடியம் ஹெக்ஸா மெட்டா பாஸ்பேட்டை 5% எடுத்து ஒரு வாரமாக அந்த பிரான்ஸ் இமேஜஸ் மீது நம்ம வந்து டெபாசிட் பண்ணி ஊற வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கலி தி கால்கேரியஸ் மெட்டீரியல்ஸ் ரிமூவ்டு ஆர் separated from bronze to and separately. That is calcareous deposits are soluble. Automatically அது கரைய தொடங்கிவிடும். Next one. Yeah, this is taken from the first one is taken from Mannargudi in Tenbarai, village name is Tenbarai. The second and the third one is taken from Kudavasal Taluk in Vikrabandiyam. Basically, this type of the materials, actually this is the bronze as well as Edel patina bronze. Edel patina alaga beautification இருக்குது, but on the surface having some iron content or iron with the soil or salt deposit or otherwise silicate substances and white calcareous materials also deposited. In the images, government museum of Tiruvarur அவங்க எடுத்து மீண்டும் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொண்டு போய் அங்க சென்னையில வந்து இதை வந்து கன்சர்வேஷன் பண்ணி இறுதியாக இதனுடைய பியூட்டிஃபிகேஷனை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் மேம், பிரான்ஸ் டிசீஸ் வெரி பேசிக்கா ஒன்னு. பிரான்ஸ் டிசீஸ் என்பது பாத்தீங்கன்னா எய்தர் பிரான்ஸ், பிராஸ், காப்பர் மூணுலயுமே வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசீஸ்ல அந்த காப்பர் மேல வரக்கூடிய டிசீஸை நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு alkaline Rochelle salt solutions were used. 15 grams Rochelle salt, அதாவது sodium potassium tartarate, 5 grams sodium hydroxide and 80 milli of distilled water composition. இது மூணையும் நம்ம சேர்த்து remove the corrosion products of copper and the oxide layer is exposed. And for last one is 10% red copper 2 oxide removed by the sometimes பாத்தீங்கன்னா இந்த bronze images having red copper 2 oxide அத வந்து 10% citric acid மூலமாக அந்த corrosion வந்து நம்ம காலி பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், மோஸ்ட்லி இந்த இமேஜஸ்ல ஏற்படக்கூடிய வேதி வினையில வந்து நம்ம எந்த விதத்திலையும் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அந்த கெமிக்கலை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. This is mostly Buddha statues taken from Nagapattinam Taluk, Nagapattinam as well as Nagapattinam Taluk in Nagapattinam district in Velipalayam. Nagapattinam is one of the famous Buddhist center. You know very well the Cholas who patronized to be established the Buddha education system and the Buddhist Sudamani Vigara and Rajaraja Perumbali or otherwise Rajendra Perumbali என்ற மிகப்பெரிய பெரும்பள்ளியில செய்ததாகவும் அப்பெரும்பள்ளிகளில் பயன்படுத்தப்பட்ட தி புத்திஸ்ட் பிரான்சஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எர்த்ல இருந்து கிடைக்கப்பட்ட நிலையில இங்க காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஃபோர்த் இமேஜஸ் அயன் கண்டென்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அயன் as well as salt because the Nagapattinam is a coastal city. So automatically salt content water as well as salt content air transferred from the sea. அதாவது கடல்ல இருந்து வரப்படக்கூடிய இந்த உப்புடன் கூடிய நீரோ அல்ல உப்பு காற்றுடன் சேர்ந்ததுனால இந்த இமேஜஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அயன் கண்டென்ட் சேர்ந்து அந்த இமேஜஸ் டோட்டலா டிட்டூரேட் பண்ணிருச்சு. So the fourth one is totally damaged. Next one. Yeah, basically what are the compositions has been removed. What are the problems? 10% ammonia removing the copper corrosion as well as the silver chloride. The lavender silver chloride. இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா 10% ammonia solutions வந்து கிளியர் பண்ணிரும். டெரா அசிட்டிக் ஆசிட் என்பது பாத்தீங்கன்னா 5% அசிட்டிக் ஆசிட் காப்பர் corrosion ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணா 10% formic acid soluble to silver sulfide of tarnish
aspect clear பண்ணுது. 5% of acetic acid removed the lead corrosion of lead. Tannic acid removes the iron corrosion, and other some of the chemical were used for the purpose of removing of corrosion products in either bronze or lead or zinc or otherwise iron objects itself. Next. This is the electrochemical or electrolytic reduction method. Actually, this method was introduced by S. Paramasivam in 1930 in government museum in Tamil Nadu, but unfortunately, this method was failure because this method gave some barely corroded object icons. இது என்ன பண்றாங்கன்னா, இதை பயன்படுத்தும் பொழுதே நம்ம வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா என்னங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அஃபெக்டட் டு த பிரான்ஸ் இமேஜஸ். அதனால இப்போ வந்து இந்த மாதிரியான சில கெமிக்கல் சில டெக்னாலஜி வந்து நம்ம பயன்படுத்தாமல் தான் வச்சிருக்கிறோம். அதுல இந்த அமைப்பை வந்து அறிமுகப்படுத்தி வர 1930ல எஸ் பரமசிவம் என்பவர். ஆனா இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரான்ஸ் இமேஜஸ் வந்து நமக்கு கிளியர் பண்ணிருது. அயன் கண்டென்ட் கிளியர் பண்ணி கொடுக்குது, கரோஷனை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. பட் இட் வில் கிவ் சம் பிளாக் கலர். அதாவது பாத்தீங்கன்னா அந்த பியூட்டிபிகேஷன் போய் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கருப்பு கலரை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால பிரான்ஸ் இமேஜினுடைய பியூட்டிபிகேஷன்ஸ் வந்து குறைய தொடங்கி விடுகிறது. அதனால இந்த மாதிரியான மெட்டீரியல் கன்சர்வேஷன் சிஸ்டத்தை வந்து அவங்க அன்னைக்கே கைவிட்டுட்டாங்க. அதனால இதை பயன்படுத்தினாலும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் மேடம், நெக்ஸ்ட். That is a electrolytic reductions method. Okay. இதுல பாத்தீங்கன்னா bronze heavy affected or heavy corroded portion. ஒரு bronze imagesல அதிகப்படியான பாதிப்புகள் இருக்க இடத்துல கேத்தோடு ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லக்கூடிய கேத்தோடு 2 ஸ்ட்ரிப்ஸை வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு ஆனோடுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணா 5% aqueous sodium hydroxide, sodium carbonate or acetic acid or formic acid electrolytic path. இதை வந்து ஒண்ணு கேத்தோடு பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அஃபெக்டட் போர்ஷனும், ஆனோடு பொசிஷன்ல பாத்தீங்கன்னா the composition of chemicals ஃபார் எலக்ட்ரோலைட்டிக் பாத் கொடுக்குறாங்க. அது நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சம் ஆஃப் த நெக்ஸ்ட் போட்டுங்களா, அது வந்து இத்தனை % வோல்ட்ல தான் அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் மேம். Yes, sir. 1 to 50 volts sources on optimum densities of 2 amps per square decimeter with respect to the cathodic objects. அது கொடுக்கும் பொழுதே சொல்றாங்க ஒரு லெவல்ல தான் இருக்கணும். அதுவுமே 1 to 50 volts sourceல direct current passed from anode to cathode and automatically removed by alternate brushing and washing until the hidden details are exposed. அந்த இமேஜஸ்ல உங்களுக்கு அந்த கரோடட் போர்ஷன் போகிற வரையிலும் நீங்க அந்த இதை பயன்படுத்தி அதை வந்து ஒரிஜினல் ஐமோன்ஸ்லயே நீங்க வெளியில கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேம். It is called electrolytic treatment. What are the scientific methods were used by the government of Tamil Nadu, government museum in Tamil Nadu? This is the best one example here on. Next one. Madam, next. That is electrolytic brushing. A large size and non-transferable bronze objects used this method. That's ரொம்ப முக்கியம். Electrolytic brushing. If for examples பாத்தீங்கன்னா என்ன பண்ணா piece mold type of metals, particularly in the British period, ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் செய்யப்பட்ட piece mold bronzes வந்து நீங்க கிளியர் பண்ணணும்னா அதுல ஏற்படக்கூடிய டெட்டியூரேஷனை கிளியர் பண்ணுவதற்கு இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்டிக் brushing மெத்தடை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தணும். ஏன்னா அதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. நான் டிரான்ஸ்ஃபரபிள் அண்ட் பெரிய சைஸ் உடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஆக இருக்குது. அதனால இந்த இதை வந்து நம்ம நிறைய ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்ணது கடினமான வேண்டதுனால அங்கேயே வச்சு அதை வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணக்கூடிய மெத்தட் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டீல் ராட் வித் ஸ்பாஞ்ச் ஹெட் மாய்ஸ்டன் வித் 10% caustic soda solution as well as the connected 12 volts direct current power supply. caustic soda வந்து ஒரு 10% எடுத்துக்கிட்டு அதுல 12 வோல்ட் டைரக்ட் கரண்ட் பவர் சப்ளை பண்ணும்பொழுது
ஆட்டோமேட்டிக்கலி இந்த எலக்ட்ரோலைட்டிக் பிரஷிங் மூலமாக the damaged or corroded portions were removed from the large size as well as the non-transferable images were cleared. Next one. Next. That is electrolytic restoration in the chemical conservation section in Madras Museum. Actually, the conservation department of museum opened in 1937. Until since 1937 till now, there is a very famous one conservation departments was functioned in Tamil Nadu, in particularly government museum. Our retired honorable curator of Dr. K.V. Jayaraj, who well known in the field of conservation section, he introduced so many new technology and new types of mechanical operation systems and corrosion removing பொசிஷன். இதாவது கரோடர் போர்ஷன் எப்படிலாம் ரிமூவ் பண்றது, புது விதமான ஐடியாக்களின் புது விதமான செயல்களையும் அறிமுகப்படுத்தியவர் இந்த K.V. ஜெயராஜ் அவர்கள். he is retired now. Next one. See, weeping, you know very well, weeping is a small dot. Actually the dot is entire bronzes. ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சின்ன புள்ளிகளாக இருக்கும். அப்ப அந்த புள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ரிமூவ் பண்றது to taking number of times more times. இது நிறைய நேரத்தை எடுக்குன்ற காரணத்துல என்ன பண்றாங்கன்னா, they used the poultice means neutral paper pulp வந்து ஃபுல்லா அதாவது பல்ப் மாதிரி எடுத்து ஃபுல்லா வந்து ஃபுல் இமேஜஸ்லயும் அப்ளை பண்ணிட்டு அது காஞ்சதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி ஈச் ஹோல்ஸ், அது ஒவ்வொரு பிரான்ஸ் இமேஜஸ்ல உள்ள ஒவ்வொரு ஹோல்ஸ்லயும் இருந்து நிறைய இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரோடர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியில எடுத்து கொண்டு வந்து அதை எடுத்துருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த வீப்பிங் சென்சேஷன் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த சொல்யூஷன் ஃப்ரம் த இமேஜஸ். நெக்ஸ்ட் ஒன். You can see on the head position, கை அந்த பேக் சைட்ல இருக்கப்படக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சின்ன அந்த கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா சின்ன டாட்டட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த வீப்பிங் சிஸ்டத்தை அதை பவுல்டிஸ் முறையை நம்ம பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சல்டேஷன் அண்ட் ப்ரொடெக்டிவ் கோட்டிங். இப்ப பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன்ல பார்த்தா நம்ம என்ன பார்த்தோம், பிசிக்கல் மெத்தடுல நம்ம மேன்மேடா வந்து என்னென்னலாம் பண்ணலாம், அப்புறம் கெமிக்கல் மெத்தடு, அப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட், அப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் பிரஷிங், இந்த முறைகளெல்லாம் பார்த்தோம். இப்ப பார்த்து ஐமுன் சிலைகளில் ஏற்படக்கூடிய அஃபெக்டடு அல்லது பிரச்சனைகளே அல்லது நோய்கள் அல்லது கரோடர் போர்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதற்கு பிறகு அது மீண்டும் வளராமல் இருக்குமான்னு கேட்டா மீண்டும் வளரும். அப்ப இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தட் இஸ் கால்டு கன்சாலிடேஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ். மீண்டும் வளராமல் இருப்பதற்கு அது என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா கன்சர்வேஷன் பண்ணி விட்டதற்கு பிறகு அந்த பிரான்ஸ் இமேஜை மேலும் கன்சாலிடேஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடெக்டிவ் கோட்டிங் லேயர் வந்து நம்ம கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 2 to 3% polyvinyl acetate in acetone or toluene or acetane toluene mixture can either be coated on the object. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் பாலிவினல் அசிட்டேட் சொல்யூஷனை வந்து அந்த என்டையர் பிரான்சஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டோம். அப்படி அப்ளை பண்ணியாச்சுன்னா மீண்டும் என்னங்கன்னா கன்சாலிடேஷன் உறுதித்தன்மை கொடுத்துருக்கோம். மோர் தென் 10 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த விதமான டிசீஸோ அல்ல எதுவும் தாக்காது. ஸோ ஆஃப்டர் த 10 இயர்ஸ் நம்ம லைட்டா வந்து அதை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணும்போது சில இடங்கள்ல வந்து ஏதாவது சின்ன டிசீசஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா, க்ரோத் ஆயிருச்சுன்னா அதை உடனே we will be certainly removed or certainly we can send to the conservation department. The last one point is the fragile bronze. நமக்கு சர்ஃபேஸ் எர்த்ல இருந்து கிடைக்கும் பொழுது எல்லா பிரான்சஸுமே வந்து முழுமையாக கிடைப்பதல்ல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பீடை உடைஞ்சிருக்கும், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா திருவாச்சி உடைஞ்சிருக்கும், கை உடைஞ்சிருக்கும், கால் உடைஞ்சிருக்கும். அப்ப உடைந்த பொருளானது எர்த்ல இருந்து அதே இடத்துல நமக்கு அந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா அந்த பொருளை அந்த உடைப்பட்ட இடத்துல வந்து நாம வந்து ஜாயின் பண்ணலாம். அதற்குரிய பொருளாக இருந்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ணப்பட வேண்டுமே தவிர வேற ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷனை கொண்டு வந்து நம்ம அதுல ஜாயின் பண்ண கூடாது. தட் இஸ் அஃபெக்டட்
அது வந்து தவறு, சட்டத்திற்கு புறம்பாக அது வந்து தவறான செயல். அப்ப என்னங்க, அசோசியேட்டட கிடைக்கப்பட்ட பொருளை எடுத்து அதோட ஜாயின் பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் எல்லாம் பயன்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா, ஃபைபர் கிளாஸ், ரெசின், எம்சீல் ஆர் பேரலாய்டு, P74 மிக்ஸ்டு ஆஃப் சூட்டபிள் கலர். அதனுடைய ஆப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரியான சில பொருள்களை கொண்டு, கெமிக்கல்ஸை வைத்துக் கொண்டு இதனை இணைக்கக்கூடிய முறை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மியூசியம் ஆஸ் வெல் அஸ் ஏஎஸ்சி மியூசியம் ஆல்சோ யூஸ்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இமேஜஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த இமேஜஸ் முழு தன்மைகளையும் நாம் பாதுகாப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கு பயன்படுத்தப்படக்கூடியதான் இந்த மாதிரியான மெட்டீரியல். மேல பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன், பாலிவினைல் அசிட்டேட். அடுத்து பாத்தீங்கன்னா உடைந்த பொருளில் ஒட்டுவதற்கு. நெக்ஸ்ட் ஒன் arresting corrosion. இப்ப பாத்தீங்கன்னா benzodiazole in water or alcohol forms a complex with a cupric chloride in oxides. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இந்த கரோஷனை மீண்டும் வரவிடாமல் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிவினைல் அசிட்டேட் என்பது பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன்ஸ், பிரான்ஸை வந்து உறுதித்தன்மைப்படுத்துது. அடுத்து பாத்தீங்கன்னா மீண்டும் கரோஷன் மேல வந்து பாமாகாம இருப்பதற்கு பாத்தீங்கன்னா இந்த பென்சோட்ரையாசோல், 10% சோடியம் கார்பனேட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சில கார்பனேட் பட்டினா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 10% சோடியம் கார்பனேட் ரிமூவ்ஸ் த டெலிட்டோரியஸ் குளோரைட்ஸ் அண்ட் ஸ்டெபிலைஸ் த கார்பனேட் பட்டினா. கார்பனேட் பட்டினா என்பது வேற ஒன்றும் கிடையாது, இடல் பட்டினா தான். அது பியூட்டிஃபிகேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் மேலும் கரோஷன் வளராமல் இருப்பதற்கும் இந்த சோடியம் கார்பனேட்டை பயன்படுத்துறாங்க. பென்சோட்ரையாசோல் என்பது பாத்தீங்கன்னா கியூப்ரிக் குளோரைடு அண்ட் ஆக்சைட்ஸ் எதுவும் வந்து இன்ஃபெக்டட் ஆகாம இருப்பதற்காக இந்த பென்சோட்ரையாசோல் பயன்படுத்துறாங்க. சோ அப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த டிசீஸ் ஆனது இது வளர தொடங்கி விடும். ஆகிய வளராமல் இருப்பதற்கு அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் the fifth one is பாத்தீங்கன்னா preventing bronze disease is antiquities is to maintain the antiquity in a dry atmosphere, mostly 45 to 60% relative humidity. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஐமோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் அட்மாஸ்பியர்ல விரிவடையக்கூடிய தன்மைகள் உண்டு, அஃபெக்டட் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. சோ அதை நம்ம பாதுகாப்பதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏர் பிரஷ், அதாவது ஏர் கண்டிஷனர்ல வைத்து பாதுகாக்க வேண்டியது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துல காட்சி நம்பர் 3ல இந்த மாதிரியான ஐமோன்ஸ் பார்த்தால் ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசில நம்ம பாதுகாத்து வருகிறோம். நெக்ஸ்ட் போட்டுருவோம். ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் கன்சர்வேஷன். இந்த ஃபர்ஸ்ட் போட்டோஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக்கா வந்து எர்த்ல கிடைச்சதே இப்படிதான் கிடைச்சது. செகண்ட் போட்டோ வந்து கன்சர்வேஷன் பண்ணதற்கு பிறகு, மூன்றாவது போட்டோ பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் அண்ட் ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுத்ததற்கு பிறகு கிடைக்கப்படக்கூடிய ஐமோன் சிலை. இது பாத்தீங்கன்னா தியான லெவல்ல இருக்கக்கூடிய புத்தர் சிலை நாகப்பட்டினத்துல எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் புத்தாஸ். நெக்ஸ்ட் மேடம் நெக்ஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கன்சர்வேஷன். இதுதான் நமக்கு வந்து முதல்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் ஆனது இப்படிதான் நமக்கு வந்து ஒரு கிடைக்கிற ஐமோன் சிலை. அதை வந்து கன்சர்வேஷன் பண்ணதற்கு பிறகாக இருக்கப்படக்கூடிய இமேஜஸ். நெக்ஸ்ட் that is இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த கன்சர்வேஷன் as well as consultation and protective coating to applied the bronze. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பாதுகாத்து அதுக்கு பராமரிக்கப்பட்டதுக்கு பிறகு கிடைக்கப்படக்கூடிய இமேஜஸ். இதுல செகண்ட் ஒன்னா இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் is one of the masterpiece of Chola dynasty. You can see that in the entire portion from the top to bottom equally half, either female as well as male portion is equally separated. This is one of the very important masterpiece of bronze in Chola dynasty. Next one. Broken and bronze diseased icons. இந்த பாத்தீங்கன்னா பேக் சைடு that is called சோமாஸ்கந்தா. இந்த சோமாஸ்கந்தனுடைய இமேஜஸ்ல நமக்கு வந்து ஒரு போர்ஷனே கட் ஆயிருச்சு.
அது கட்டான போர்ஷன் பக்கத்திலே கிடைச்சது. ஆகையனால என்ன பண்றாங்கன்னா அந்த கட்டான போர்ஷனை சேர்த்து வச்சு இந்த சைடு பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன்ல ரெஸ்டோரேஷன் பண்ணி அதை மீண்டும் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. That work was done by the Museum Department of Tamil Nadu. Next month. Training in conservation including bronze. And each and every year, the government museum who conducted a training, 1 month training program, for particularly the students as well as entrepreneurs, as well as the EOs of HRNC department. இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 month ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்டட் யூ வில் பி ஜாயின் டு த கோர்ஸ். நீங்க இதுல வந்து யாராவது விருப்பப்பட்டாலும் இதுல வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட 1 month கோர்ஸ். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இந்த ப்ரோக்ராம் வந்து 1974 இருந்து ஒரு 1 month கோர்ஸ் வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸாவே நடத்தி கொண்டு வருகிறது கவர்மெண்ட் மியூசியம். நெக்ஸ்ட் மந்த். Training of officers of temples, particularly executive officers of HRNC department. அதுல பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கக்கூடிய கட்டடங்களை as well as இந்த மாதிரியான பிரான்ஸ் இமேஜஸ் இதுல எப்படி வந்து ரெஸ்டோரேஷன் பண்றது, கன்சல்டேஷன் பண்றது, கன்சர்வேஷன் பண்றது என்கின்ற ட்ரைனிங்கை முறைப்படியாக நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்து கொண்டு வருகிறோம். That is one of the best training centers in Tamil Nadu, only one Tamil Nadu. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையுமே இந்த மாதிரியான ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து போட்டது கிடையாது. ஃபார்மர் IAS டாக்டர் ஆர் கண்ணன் IAS who introduced this one of the best training centers. இதை வந்து எல்லா மக்களுக்கும், அதாவது பர்டிகுலராக HRNC டிபார்ட்மெண்ட், மாணவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா மியூசியம் ட்ரைனர்ஸ் யாரா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் கண்ணன் IAS காலகட்டத்தில் இதை அறிமுகப்படுத்துவது என்பது மிக சிறப்பு பெற்ற ஒன்றாகும். ஓகே மேடம், நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் ட்ரைனிங் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இது மதுரையிலேயே நம்ம சில இடங்கள்ல சொல்லித்தரோம். மதுரையிலே நம்ம மியூசியத்துல சொல்லித்தரோம். இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா LDC காலேஜுக்கு வந்து கெமிக்கல் கன்சர்வேஷன் கிளாஸஸ் எடுக்கப்பட்டது. இதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் விரும்பினால் மதுரை அரசு அருங்காட்சியகத்திலே கன்சர்வேஷன் கிளாஸஸ் எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பது இதுல தெரிவிச்சு கொள்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா பல்வேறு கல்லூரியுடைய மாணவ மாணவிகள் ஒவ்வொரு மியூசியத்திலையும் மதுரை, சிவகங்கை மற்றும் சென்னை, தமிழகத்தில் உள்ள 21 அரசு அருங்காட்சியகங்களிலும் இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் மேம். that is one of the stolen bronze. இதுதான் வந்து காணாமல் போன சிவபுரம் நடராஜர். இது வந்து ரிட்டையர்டு TGP பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்களால வந்து மீண்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான நடராஜர் சிற்பம் இன்றைக்கு திருவாரூர்ல இருக்கு. நெக்ஸ்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா விக்கிரபாண்டிய புடவாசல் தாலுகால கிடைக்கப்பட்ட ஐம்பொன் சிலைகள். எல்லாமே பாத்தீங்கன்னா அயன் பிளஸ் சாயில் கண்டென்ட்டுடன் கூடிய ஈடல் பேட்டினா லேயர் கொண்ட ஒரு ஐம்பொன் சிலைகள். நெக்ஸ்ட் மேம். இது அயன் கண்டென்ட் அண்ட் கரோடட் போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மேம். அந்த பீஸ் மோல்டு பிரான்ஸ். ஒன் சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப டெட்டியூரேட் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம புனரமைப்பு செஞ்சிருக்கிறோம். அடுத்த போட்டோஸ். நெக்ஸ்ட். This is called physical deterioration. Actually, this bronze has been theft. One person taken from Tirukuvalai in Pangal village. பாங்கல்ன்ற ஊர்ல எடுத்துட்டு போயிட்டு அதுல தங்க இருக்குன்னு சொல்லிட்டு கையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. கையை அறுத்திருக்கிறாங்க. இந்த அறுத்த கை கிடைக்கப்படவில்லை. அப்படி அறுத்ததுக்கு பிறகு தங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து ஒரு ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுல கிடைச்சது பிசிக்கல் டெட்டியூரேஷன். இன்கேஸ் அந்த உடைந்த கை கிடைச்சுன்னா அதையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியும் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்ல. நெக்ஸ்ட். இது புரோக்கன் இமேஜஸ் டேக்கன் ஃப்ரம் கமலாலயா டேங்க் இன் திருவாரூர். அதுல உடைந்த பீஸ். இதை வந்து மீண்டும் நம்ம வந்து ஒட்ட வைக்கப்பட முடியும். Actually, this metal is indolium. It's a kind of a metal used by the making of bronze. Next one. It's a broken piece of Lord Shiva.
இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த உடைந்த பகுதியுடன் சேர்த்து ஒட்ட வைக்க முடியும் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்ல. நெக்ஸ்ட் மிஸ்ஹேண்ட்லிங். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ்ஹேண்ட்லிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமியில கிடைக்கும் போது என்ன பண்றாங்க, இந்த பொக்லைன் இதுல போட்டு அப்படியே எடுக்கிறது. எடுத்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சஸே போட்டாங்க. செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ரன்னர் கொடுத்துருக்காங்க. இந்த ரன்னர் கொடுக்கக்கூடிய மரபு இருக்குன்னு இது ஒரு முக்கியமான ஒன்று. ரன்னர் வித்தவுட் ரன்னர் இந்த இமேஜஸ் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால ரன்னர் போட்டு தான் இந்த இமேஜஸ் செய்யப்படக்கூடிய மரபு நமக்கு இருந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த துர்க்கையினுடைய கையை வந்து உடைச்சிட்டாங்க. வைஷ்ணவியுடைய கையை உடைச்சிருக்காங்க. அந்த உடைச்ச பாகம் கீழே இருக்கு. நெக்ஸ்ட் இதுல விநாயகரனுடைய நின்ற திரிபங்க நிலையில இருக்கக்கூடிய விநாயகர் சிலை உடைக்கப்பட்டு அவருடைய தலை தனியா இருக்கு. இதையுமே கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்லயே நம்ம வந்து கொடுத்தோம்னா அந்த பேரலாய்டு அல்லது B72 வச்சு அதை வந்து ஈஸியா ஒட்டி மீண்டும் பழமை நிலை கொண்டோம்னே இது ஒரு வகையான ஈடல் பேட்டினா பிரான்சஸ். நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரிதான் இந்த தேவியினுடைய சிற்பம் உடைக்கப்பட்டிருக்குது. இங்க நடராஜனுடைய கைவிரல் அனைத்து உடைக்கப்பட்டுள்ளது. ஆக அதையுமே வந்து நம்ம கன்சல்டேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு முன்னதாக எப்படி இந்த விஷ்ணு இருந்தாரு, ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் எப்படின்றத நீங்க பார்க்கலாம். இந்த ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் இந்த பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் விஷ்ணு. நெக்ஸ்ட் மேம். இந்த எவ்ரி இயர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு as well as the district museum also conducted a training program for all the peoples like students as well as the entrepreneurs or otherwise EOs and other some peoples எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆக ஒரு பிரான்ச் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டுமல்லாமல் தூரக்கிழக்கு நாடுகள்லையும் சரி, அதற்கடுத்து இந்தியாவில் இண்டஸ் வேலி, தமிழ்நாடுல வந்து ஆதிச்சநல்லூர், கொடுமணல் போன்ற பகுதிகளில் பிரான்ச் செய்யப்படக்கூடிய தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருந்திருக்குது. அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக அதற்கடுத்த பல்லவர்களுடைய காலகட்டத்திலும் பாண்டியருடைய காலகட்டங்களிலையும் மீண்டும் ஐமுன் சிலைகளுடைய வளர்ச்சி பெற தொடங்கியது. சோழருடைய காலகட்டம் மிகப்பெரிய பொற்காலமாகவும் நாயக்கருடைய காலகட்டத்தில் ஆர்னமெண்டேஷன் நிறைந்த ஒரு ஐமுன் சிலைகளாகவும் உற்பத்தி செய்யப்படக்கூடிய வரலாற்றை கொண்டது இந்த ஐமுன் சிலை. ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் பீஸ் மோல்டு டைப்பாக இருந்தது. ஐமுன் சிலையுடைய வளர்ச்சி பீஸ் மோல்டு டைப்பாக இருந்தது. அதோட மட்டுமல்லாமல் நிலவியல் போரினாலும் அரசியல் குழப்பங்களினாலும் மக்களிடையே ஏற்பட்ட பிரச்சனையினாலும் உள்நாட்டு போரினாலும் இந்த ஐமுன் சிலைகள், கோயிலில் இருந்த பெரும்பான்மையான ஐமுன் சிலைகள், வழிபாட்டில் இருந்த ஐமுன் சிலைகள் அல்லது செய்யும் பொழுது உடைபட்ட ஐமுன் சிலைகள் இவற்றை நீர்நிலைகளிலும் பூமியிலும் புதைக்கக்கூடிய மரபாக இருந்தது. அதனை ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் 1878ஆம் ஆண்டு சட்டத்தின்படி பூமிக்கு கீழாக கிடைக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருள்களாக இருந்தாலும் அரசுக்கு சொந்தம் என்ற சட்டத்தின்படி பூமிக்கு கீழாக நமக்கு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இருக்கப்படக்கூடிய இந்தியாவில் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய பூமிக்கு கீழாக கிடைக்கப்பட அனைத்து பொருட்களும் அரசுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில இன்றைக்கு பெரும்பான்மையான பொருட்கள் சோழமண்டல கடற்கரையோர பகுதியிலும், சோழமண்டலத்திலும், கடலூர் தொண்டை மண்டலத்தினுடைய சில பகுதியிலும் பெரும்பான்மையான தாமிரபரணியுடைய ஆற்றங்கரைக்கும் பெரும்பான்மையான ஐமுன் சிலை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த கிடைக்கும் பொழுது ஐமுன் சிலைகளுக்கு நிறைய வேதியியல் பிரச்சனைகள் நிலவிலையும் சரி அட்மாஸ்பியர்லயும் நடக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய கரோஷனை பிசிக்கல் மெத்தடுல, கெமிக்கல் மெத்தடுல, எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடு, எலக்ட்ரோ கெமிக்கல் மெத்தடு, இரண்டையும் சேர்ந்த கம்போசிஷன் மெத்தடு என்ற பல்வேறு முறைகளில் அவற்றை நாம வந்து கரோஷனை ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணப்பட்ட பிறகு வந்தீங்கன்னா அந்த மீண்டும் கரோஷன் குவாஷன் வந்து வராமல் இருப்பதற்காக அந்த ஐமுன் சிலைகளை கன்சாலிடேஷன் பண்ணிக்கிறோம். கன்சாலிடேஷன் பண்ணதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ப்ரொடெக்டிவ் லேயர், அந்த கரோஷன் ப்ராடக்ட் மீண்டும் வளராமல் இருப்பது ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுத்து அதை நாம் காட்சிப்படுத்துறோம். காட்சிப்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இன்றைய பெரும்பான்மையான வெளிநாட்டினர் எதற்காக தமிழகத்தில் இந்த தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் கேட்டீங்கன்னா, தமிழர்கள் கலை கட்டிடக்கலையோடு மட்டுமல்லாமல் அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் மேலும் வேதியியல் தொழில்துறையிலும் எத்தனை பர்சன்டேஜ்ல எவ்வளவு டெம்பரேச்சர்ல எந்தெந்த பொருள்களை சேர்த்தால் ஒரு மிகச்சிறந்த ஐமுன் சிலைகளை உருவாக்கப்பட முடியும் என்ற கலை நோக்கத்தையும் கலை தொடர்பான அறிவினையும் அறிவியல் தொடர்பான அறிவினையும் தொழில்நுட்பம் தொடர்பான அறிவினையும் இவர்கள் பெற்றிருந்தார்கள் என்ற வியப்போடு மட்டுமல்லாமல் இந்த ஐமுன் சிலைகளை
ஓபன் சர்ஃபேஸ்ல இருந்தா மேலே வராத ஈடல் பேட்டினாவோ அல்லது பிரவுன் பேட்டினா என்று சொல்லப்படுற பச்சை கலரான வண்ணம் வராமல் நிலவு, அதாவது எர்த்துல பூமிக்குள்ளாக இருக்கும் பொழுது வேதி வினையாற்றம் பெற்று தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த கிரீன் லேயர்ஸ், அதாவது பேட்டினா என்ற கிரீன் பேட்டினா லேயர்ஸ், சொல்லுவாங்க காப்பர் கார்போனேட் அல்லது ஆக்சிஜன் எக்ஸ்போஸ்டு பிரவுன் பேட்டினா, இந்த பேட்டினாக்குடைய ஐமுன் சிலைகளை அதிகமாக ஆங்கிலேயர்கள் மட்டுமல்லாமல் மேற்கத்திய நாட்டினரும் கிழக்காசிய நாட்டினரும் அதிக அளவில் ஈர்த்து வருகின்ற காரணத்தினால், அவருடைய வியப்புக்குள்ளாக்கிற காரணத்தினால் இன்றைக்கும் தமிழகத்தில் இந்தியாவிலேயே அதிகப்படியான வெளிநாட்டு பயணிகள் தமிழகத்தில் வருகிறார்கள். அவர்களில் 75% மேற்பட்டவர்கள் சோழருடைய காலகட்டத்து ஐம்பொன் சிலைகளையும் மற்றும் பல்லவா பாண்டியருடைய ஐம்பொன் சிலைகளையும் பார்ப்பதற்காக வருகை தருகிறார்கள். அவ்வாறு வருகை தருவதோடு மட்டுமல்லாமல் அரசு அருங்காட்சியகம் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் மாணவர்களுக்கு செயல் அலுவலர் கச்சாரன்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய செயல் அலுவலர்களுக்கு, கல்லூரி சார்ந்த மாணவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, ஐஐடி மாணவர்களுக்கு மற்றும் ஏனைய ஆர்வலர்களுக்கும் இடையறாது ஒவ்வொரு வருடமும் பயிற்சியை கொடுத்து வருகிறது. இதனுடன் பயிற்சி கொடுத்து இன்றைக்கு வரையிலும் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறது என்பதனை பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம். Thank you, sir. Last இறக்கிருங்க ஸ்லைடு. Yes, sir. Thank you, ma'am. Thank you, sir. Thank you for your wonderful presentation, sir. We have seen the variety of historical important bronze statue and how we have to preserve and how we have to conserve historical artifacts. It is really very useful to know about the scientific knowledge of our Tamil ancestors. Really, thank you very much, sir. Now this is the time for queries. The attendees, you are requested to post your queries in the chat box, please. We will give 5 minutes to post your queries. உங்களுக்கு ஏதாவது attendees உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்களோட சந்தேகங்களை chat boxல போஸ்ட் பண்ணுங்க. Be consolidated and ask them to our resource person. Participants, உங்களோட doubts ஏதாவது இருந்ததுன்னா chat boxல போஸ்ட் பண்ணுங்க. After attending the Sir, please post your queries in the chat box, sir. Sir, Maridupandyan sir. Yes, ma'am. Sir, ஒரு சார் क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னன்னா, சிலைகளின் கால கட்டத்தை கணிக்க கடைபிடிக்கப்படும் முறைகளை பற்றி கூறுங்கள். சிலைகளை பொதுவாகவே பாத்தீங்கன்னா நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கப்படக்கூடியது இலக்கியங்கள். ஒரு இலக்கியங்கள்ல ஒவ்வொருத்தருடைய சிலைகளுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அவர் எப்படிலாம் இருப்பாரு என்கின்ற விதிகளே அது சொல்லுது. அதோடு மட்டுமல்லாமல் சிற்ப சாஸ்திரங்கள், அந்த சிற்ப சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் சொல்லலாம். இன்னும் பர்டிகுலராக சிலைகளை பார்த்து பல்லவருடைய காலகட்டங்களிலும் சரி, பாண்டியருடைய காலகட்டங்களிலும் மீகர் அமௌண்ட் ஆஃப் ஜுவல்ஸ், அதாவது கழுத்துல போடக்கூடிய ஆர்னமெண்டேஷன் மிக குறைவாக இருக்கும். நடராஜர் சிற்பத்துலாம் பாத்தீங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸிங்ஸ் மிக குறைவாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் ட்ரெஸ்ஸிங் சென்சஸ் கொஞ்சம் மீகராக குறைந்த அளவில் இருக்கும். ஃபேஸ் கிளியரன்ஸ் இருக்காது, நோஸ் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஃபேஸ் சப்பியா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தை வைத்துக் கொண்டு சொல்லலாம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பல்லவா பாண்டியனுடைய ஆரம்ப காலகட்ட சிற்பங்கள்ல கைக்கு மேலாக பூணூல் போகக்கூடிய மரபு உண்டு. இந்த கைக்கு மேலாக இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அரிட்டாபட்டிக்கு போனீங்கன்னா அங்க லகுலீசர்
இப்படி சிற்பத்தை பார்த்தாலே தெரியும், கைக்கு மேலாக போகுது. இப்படி நிறைய இடங்கள்ல சிற்பங்கள் இருக்கு. இது எல்லாமே பாண்டியர் பல்லவருடைய காலகட்டத்தை நம்ம அனுசரிச்சு. அதற்கு அடுத்து சோழருடைய காலகட்டத்தில் இந்த முப்புரி நூலானது கைக்கு கீழாக போக ஆரம்பிக்கும். அதுல சில சேஞ்சஸ். இந்த முப்புரி நூல் பல்லவருடைய காலகட்டத்தில் ரொம்ப பல்ஜா தடிமனா இருக்கும். ஆனா அதே இது பாத்தீங்கன்னா சோழருடைய காலகட்டத்துல அந்த முப்புரி நூல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேயர்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்னமெண்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் வெரி கிளியரா இருக்கும். ஐ ஓப்பன்ல இருக்கும், நல்லா கிளவரா பியூட்டிஃபிகேஷனோட இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய ஆபரணங்கள் ஆர்னமெண்டேஷன்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிளியராக ஆரம்பிக்கும். அதே நீங்க நாயகர் காலகட்டத்துல போயாச்சுன்னா நாயர்காரர்களுடைய சிற்பங்கள்ல பெரும்பாலும் பட்டை, நாமம், திலகம் இடக்கூடிய மரபுகள் அதிகமாக இந்த காலகட்டத்துலதான் வருது. அதோடு மட்டுமல்ல நாயக்கர்கள் பழங்குடியினத்தினுடன் டைப்ல இருந்ததாகவும் அவங்க ராஷ்டிரகூட ஹோய்சால வம்சாவளியில வந்த காரணத்தினாலும் அவங்களுக்கு ஆர்னமெண்டேஷன் ஸ்டைல்ஸ் வந்து அதிகமாக காணப்படும். அதுலயே தெரியும், கந்தி, யவைமாலை, மாலை, உள்ளாங்கல் சங்கிலி, நிறைய சங்கிலி வந்துட்டே இருக்கு. மாங்காய் மாலைன்னுவாங்க, முத்து மாலை, முத்துவடம், நிறைய செய்திகள், நிறைய ஆர்னமெண்டேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பத்தி நாயக்கருடைய காலகட்டத்தை பத்தி அதிகமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமது பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியை மகாலிங்கம் ஐயா அண்ணன் அவர்கள் அந்த நாயக்கருடைய ஆர்னமெண்டேஷன் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆர்னமெண்டேஷன், ஹெவி ஆர்னமெண்டேஷன், நோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நெத்தியில பாத்தீங்கன்னா திலகடலுடைய மரபுகள், கையில ஆங்கிள்ஸ், தோல் வலை, வாகு வலை, மார்பு கச்சம், இடைக்கச்சம் என்று இடைக்கச்சம், மேகலை, பட்டாடைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். இதை வைத்துக் கொண்டு இது வந்து விஜயநகரோட நாயக்கருடைய காலம், கொண்டையினுடைய ஸ்டைல்ஸே ஒரு விதமா இருக்கும். இதை வச்சு நாயக்கருடைய காலம் என்று நாம கணிக்கலாம். பேசிக்கா ஆர்னமெண்டேஷன் ஸ்டைல் இஸ் மஸ்ட் ஃபார் தி ஃபிக்சேஷன் ஆஃப் த பீரியட் கால்குலேஷன் எய்தர் பாண்டியாஸ் ஆர் பல்லவாஸ் ஆர் சோலாஸ் ஆர் லேட்டர் ஆர் நாயக்ஸ். This is the way of identification method to the sculptures as well as bronze images. Next one. Thank you, sir. And the next question is come from Ajay Pujari. He has asked whether the same method of preservation and conservation are done in foreign countries also, since climatic conditions differ. Yeah, the conservation is very important scientific method. ஏன்னா கோஸ்டல் ரீஜன்ல கிடைக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு ஒரு விதமாக ட்ரீட்மெண்டேஷன் பண்ணணும். பிகாஸ் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஊட்டி மற்றும் மலைப்பாங்கான இடங்கள்ல அல்லது அந்த மான்சூன் ஏரியாஸ், ஹில் ஸ்டேஷன்ல கிடைக்கப்படக்கூடிய மெட்டீரியல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதே மாதிரிதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே சில டிஃபரன்சியேஷன் ஃபாலோ பண்றாங்க. தமிழகத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து வெப்பநிலை பகுதியில் அதிகமா இருக்கிறதுனால சில இடங்கள்ல வந்துட்டு ஒரு விதமான முறையும், அதே கோஸ்டல்ல கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு விதமாகவும், மான்சூன் அதாவது ஹில் ஸ்டேஷன்ல கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு விதம் ட்ரீட்மெண்டேஷன் இங்கே வந்து தனித்தனியா சில இடங்கள்ல ஃபாலோ பண்றாங்க. அது அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் சில இடங்கள்ல சேஞ்சஸ் பண்றாங்க. காரணம் அந்த ஏரியாவுடைய கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கு. அதனால அந்த மாதிரியான conservation method very different from place to place or nation to nation or country to country. Yes. Thank you, sir. Participants, is there any queries? And the next question, sir, Lakshmi Kishore, can a hollow sculpture be used for worship for puja ritual? இல்ல புரியல, எப்படி வந்து can a hollow sculpture be used for worship for puja ritual? hollow sculpture வந்து puja ritualsக்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஆக்சுவலா நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஹாலோ இமேஜஸ், ஹாலோ காஸ்டிங்ஸ் வந்து ஒன்லி யூஸ்டு ஃபார் வாகனாஸ் அண்ட் பீடம்.
உங்களுக்கு தெரியும் வாகனாஸ்ன்றது பாத்தீங்கன்னா இந்த பிரீஸ்ட் சாரி அந்த பெரிய பெரிய தெய்வங்களை எடுத்து தூக்கி செல்லக்கூடிய வாகனங்கள். எய்தர் பாத்தீங்கன்னா நமக்கு அன்ன வாகனம், பசு வாகனம், காளை வாகனம், அப்படி நிறைய வாகனங்கள்லாம் இருக்கு. குதிரை வாகனம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாலோ காஸ்டிங்ஸ்ல தான் நமக்கு தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பீடம், அதுவும் ஹாலோ காஸ்டிங்ஸ்ல தான் இருக்கு. கிடைக்கப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸுமே மேக்சிமம் 99% ஆஃப் வொர்ஷிப் ஆர் ப்ரொசஷன் டெய்டிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாலிட் காஸ்டிங்ஸ்ல தான் கிடைச்சு. ஈவன் தி புத்தா இன் நாகப்பட்டினம், புத்தர்கள் கூட நாகப்பட்டினத்துல என்ன பண்றாங்கன்னா தி புத்தா இமேஜஸ் மேட் அவுட் ஃப்ரம் சாலிட் காஸ்டிங்ஸ் வித் த ஹாலோ காஸ்டிங் பீடம். அப்ப அதோட தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொசஷன் டெய்டியாவே பயன்படுத்துறாங்க. பேசிக்கலி இந்த பிரான்ஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் ப்ரொசஷன் டெய்டி ஒன்லி. இதைத்தான் உற்சவ தினத்துக்கோ அல்லது வந்து திருவிழா காலகட்டங்கள்லயோ பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கொண்டு வெளிப்பிரகாரங்கள்ல மக்களுடைய பார்வைக்கோ மக்களை பார்ப்பதற்காக, மக்கள் தரிசனம் செய்வதற்காக இந்த தெய்வங்களை எடுத்து உலா வரக்கூடிய மரபு உண்டு. இது புத்த மதத்திலயும் உண்டு. நாகப்பட்டினத்துல கிடைக்கக்கூடிய புத்திஸ்ட் ஐகான்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான புத்திஸ்ட் சாலிட் காஸ்டிங் செஞ்சது, ஹாலோ காஸ்டிங் பீடம் மட்டும்தான் இருக்கு. அந்த அடிப்படையில தான் வந்து அவங்க எடுத்துக்கொண்டு போய் வழிபாட்டு செஞ்சிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா பெரும்பான்மையான வழிபாட்டு டெய்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாலிட் காஸ்டிங்ஸ், பொசிஷன் வந்து சாலிட் காஸ்டிங்ல இருக்கும். பீடம் மட்டும் பாத்தீங்கன்னா ஹாலோ காஸ்டிங்ஸ்ல இருக்குது. எக்ஸப்ட் அமராவதி புத்தா. அமராவதியில கிடைக்கப்பட்டக்கூடிய புத்தருடைய இது என்னன்னு கேட்டா என்டையர்லி ஹாலோஸ். அவங்க வந்து அந்த ஹாலோவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசஷன் டெய்டியாவும் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் வழிபாட்டுக்காகவும் வச்சிருக்கிறாங்க, அதே பூஜை செய்வதற்காகவும் வச்சிருக்கலாம். அது வந்து நமக்கு சான்றுகள் நேரடியாக கிடைக்கல. நமக்கு எல்லாமே கிடைத்தது பாத்தீங்கன்னா டேக்கன் ஃப்ரம் த எர்த்ல இருந்து புதையலாக கிடைத்த பொருளை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதை அவங்க பூஜைக்கு பயன்படுத்திருக்காங்களா என்பதற்கு நமக்கு எவிடன்ஸ் அதிகமாக கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மையான கோயில்களில் இருக்கப்படக்கூடிய எல்லா விக்கிரகங்களும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சாலிட் காஸ்டிங்ஸ்ல தான் இருக்குது. ஹாலோ காஸ்டிங்ஸ்ல இது வரைக்கும் நான் பார்க்கல. பார்த்தேன்னா பெரிய ஒரு அக்கேஷன்ல உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இது வரைக்கும் அப்படி இல்லை என்கின்ற முடிவோட தான் நான் இருக்கிறேன். ஓகே. Thank you, sir. And one more question is a question from Ajay Pujari. So, where are the Buddha images found in Tamil Nadu kept? தியாகராஜ புத்தகம் மேடம். Sir. அது என்ன இமேஜஸ்? Where are the Buddha images? Buddha images taken from which place? Yeah, தமிழ்நாடுல எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சார். தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் is very famous collection. Nearly recent days 15 and above bronzes were taken last 2 to 3 years back. அதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா 1854ல கிட்டத்தட்ட 354 ஐமோன் சிலைகள், புத்தருடைய ஐமோன் சிலைகள் கிடைச்சிருக்குது. குடவாசல் தாலுகால 2010ல ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட புத்தருடைய ஐமோன் சிலைகள் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கல் சிற்பங்கள் தனியா இருந்தாலும் ஐமோன் சிலைகளாகவே செல்லூர் அப்புறம் பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி வட்டத்துல, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்துல ஒரு இடத்துல கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் என்ற இடத்துல கிடைச்சிருக்குது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா மைத்ரேய புத்தான்னு சொல்லி சீர்காழி தாலுகால கீழையூர் என்ற இடத்துல கிடைச்சிருக்கு. Thank you, sir. And another query is from P. Thirumal. Sir, which is the oldest bronze idol in Tamil Nadu? In Tamil Nadu, நமக்கு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் பிரான்ஸ் தான் வெரி ஓல்டஸ்ட் பிரான்ஸ். நடனமாடக்கூடிய பெண் சிற்பம் இன்னைக்கு வந்து நேஷனல் இது மதுரை அரசு, சரி மன்னிக்கவும், சென்னை அரசு அருங்காட்சியகத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஆதிச்சநல்லூர். அதுக்கடுத்து கொடுமணல்ல ரெண்டாவது ஒரு டைகர் இமேஜஸ்ல ஒரு பிரான்ஸ் கிடைச்சிருக்கு. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய காலகட்டத்துல பாண்டிய மன்னன் சேரர்களை தோற்கடித்து 10 ஐமோன் சிலைகளை கைப்பற்றியதற்கான எவிடன்ஸ் உண்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா
வரலாற்று காலகட்டத்திற்கு முந்தையதாக நிகழ்ந்த நிகழ்வு. வரலாற்று காலகட்டத்திற்கு பிந்தையதாக பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய ஒக்கூர் நடராஜர் என்பது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒக்கூர் என்ற இடத்துல கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாண்டிய நாட்டுல பொறுப்பு மேட்டுப்பட்டி என்ற இடத்துல கால் மாற்றி நடனமாடக்கூடிய நிலையில ஒரு ஐம்பொன் சிலை கிடைச்சிருக்கு. Thank you, sir. Thank you. Sir, shall we wind up the query session, sir? Okay, ma'am. And one more question, sir. Okay. One general question, sir. What kind of patina is there on the famous Statue of Liberty? Patina layers of liberty, statues of liberty. Statue of Liberty. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேட்டினா லேயர் என்பது பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இமேஜஸ்க்கு இதுவரைக்கும் வந்தது இல்ல. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருக்கக்கூடியதுதான், எர்த்ல இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பூமிக்குள்ளாக கிடந்து அது அப்படி எடுக்கப்படக்கூடிய ஐம்பொன் சிலைகளுக்கு மட்டும்தான் இந்த பேட்டினா லேயரே ஃபார்ம் ஆகுது. சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுக்கும் வந்து பேட்டினா லேயர் ஃபார்ம் ஆகாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, ஆக நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்சக்கூடிய எல்லா ஐம்பொன் சிலைகளுக்கும் பேட்டினா லேயர் ஃபார்ம் ஆன காரணம் 300 வருடங்களுக்கு மேலாக பூமியில புதையுண்ட காரணத்தினாலதான் அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அது வந்து தன்னைத்தானே தற்காத்து கொண்டதுனால ஏற்படக்கூடிய அந்த லேயர்ஸ், ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ். இது வந்து லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சூஸ் ஆஃப் லிபர்ட்டில இருக்கு என்பது சந்தேகம். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஆச்சரியம் தான். அந்த பேட்டினா லேயர் அவ்வளவு சீக்கிரத்துல ஃபார்ம் ஆகாது. அது வந்து பூமி கீழாக இருந்தா மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். Thank you, sir. Okay, ma'am. Sir, we will wait or let me wind up the query session, sir. Okay, ma'am. Sir, wait பண்ணுவோமா இல்லனா query session wind up பண்ணிடுவோமா sir? That's no problem. உங்களுடைய விருப்பம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, sir. Okay, sir. So most of the attendees feedback is the session is very useful, informative and valuable, sir. Really very thank you, sir. Thank you, ma'am. And this is the informations for attendees. Some of them asked to send the PPT of today's session. So after we got the permissions from our resource person, definitely we will share our PPT in the WhatsApp group. This is the informations for our attendees. Okay. Thank you. Yeah. No problem. Sir, shall we share your PPT in the group, sir? No problem. Share. Yeah, thank you. Definitely, attendees, we will share our PPT. Today's session, we will share our PPT in the WhatsApp group. Thank you, all of you. Now, I welcome at the head of the department, Dr. Mrs. T. Hema, to propose the vote of thanks. Good morning to one and all. It gives me immense pleasure to deliver the vote of thanks. Thankfulness is the beginning of gratitude. And gratitude is the beginning of thankfulness. Thankfulness may consist merely of words. In attitude is shown in act. I would like to thank our secretary and correspondent, president, vice president, principal and vice principal, dean, controller of examination and administrative officer. I would like to thank our chief guest who honored this function with inspirational thoughts. I thank our department friends and my well-wishers who supported and guided me for making this function as a grand success. Once again, I thank Almighty and one and all present here. Thank you. Thank you. Have a nice day.
Thank you, sir. Thank you, ma'am. Thank you, sir. Thank you very much. Once again, I thank one and all the organizers, all the attendees. Thank you very much, sir. Have a very good day. Thank you. Sir, shall we wind up, sir? Leave the meeting? Okay, ma'am. Okay, Thank you. ma'am. Thank you very much, sir. Thank you. Thank you. Thank you all. ஒரு நிமிஷம். அதுதான் மீட்டிங்